கேட்டேன். கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு. இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடகாடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்ன போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறாரு. அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. இது இல்லை, இன்றைக்கி லொக்கேஷனே மாற்றிருக்கலாம் இல்லையா, கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்கணும். ஐயோ, நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகலான்னு வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நிற்பாங்க, நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும்னா அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீ ஒத்துக்கிட்டதுனால நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ஹீரோவே இப்படி தான் இருக்கிறாரு, நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு. இல்லை, ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை, நம்மளை விட்டுருங்க, டெக்னீஷியன் அத்தனை பேர் யூனிட்டே அங்கே தானே இருந்தது. அது உண்மையில் ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன், எல்லாரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இல்லை, அது நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது. ஒரு 25 நாள் ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி. வரும். அதனால இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீமுக்கு, இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார், டைரக்டருக்கு சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் SRMல ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் பட் சார் எனக்கும் சாரோட பாண்ட் ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன், ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிடுவாங்க, ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே எனக்கு திரும்பவும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹி மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள் த ஸ்டேஜ். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். அன்பழகன் சார் இருக்காருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த படத்துலேருந்து என்னை செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு, ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் ஸ்பாட்டில் அண்ட் விதாத் சார் பற்றி சொல்லணும்னா லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. மருதம் எனக்கு இந்த படத்தில் எப்படி நான் உள்ளே வந்தேன்னா கஜேந்திரன் சார் தான். ஆமாம், ஒரு 8-10 வருஷம் இருக்குமா ஸ்டார்ட் பண்ணி, திடீர்னு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு, சார் நான் கஜேந்திரன் பேசுகிறேன் சார், இன்ஷூட் முடிச்சிருக்கேன், அது மாதிரி ஜெயம் ராஜா சாட்டையான் படனோட பேட்ச்சு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதை நீங்கள் பண்ணித்தரோன்னு கேட்டார், இந்த வாழைச்சாலை. அப்போ நான் போய் பண்ணி கொடுத்தேன். அன்றைக்கி ஏற்பட்ட ஒரு நட்பு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க இன்ஸ்டியூட்டு குரூப்பெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படமும் அதே மாதிரி
சார் இது மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதாத் சார் தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே மறுக்கலை, உடனே போய் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோடு ஒரு பயணிக்கிற, சினிமா விட்டு வேற எங்கேயும் போகாமல் தொடர்ந்து ஒரு ஒரு இலக்கியோடு பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்குநருக்கு வந்து நான் எப்போயுமே முதல் காரம் கொடுப்பேன். என்றாவது ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 அவார்டு வாங்கிச்சு. ஸோ 2வது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் லைக் டு ஸ்டோல் அன்னெசரிலி ஒரு டைம்ஸ். நான் என்ன நினச்சேனோ அந்த விஷயங்களை வந்து விது கிளியராக பேசிட்டாரு. ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டைரக்டர் கஜேந்திரா. ஹீ இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அந்த பீரியடில் வந்து ஏஷியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 435 அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு படம். அதில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க 7 பேர். அதில் 7வது அசிஸ்டண்ட் தான் அவர் கஜேந்திரன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசென்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 20 years எனக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் எஸ்ஆர்எம்ல இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார். சார் உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் மனசார ஃபீல் இருக்கு. அந்த ஸ்கேலுக்குள்ள அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சம்டைம்ஸ் அது பெருசாக கிளிக் ஆயிருக்கு. பாரதிராஜா சார் படத்துக்குலாம் பெருசாக கிளிக் ஆயிருக்கு. தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னான். பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ். நம்ம பெப்சிக்கும் சரி, எங்கள் யூனியனுக்கும் சரி, டைரக்டர் யூனியனுக்கும் சரி, இப்போ எஸ்ஆர்எம்லேருந்து நிறைய காலேஜ் சீட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அதனால் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு முதல்ல நன்றி. நெக்ஸ்ட்னால அவங்கள இது பண்ண முடியல, ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்ஸ். ஷீ காட் எ குட் ஃபியூச்சர், நாட் ஓன்லி ஃபார் எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதனால அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். விதார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரை வில்லேஜ். எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க, அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்டு இருக்கு வேலூரில். சுற்றி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். ஒரு நாங்கள் பரவாயில்ல மேன் அஸ் உமன் வந்து அங்கே வந்து அந்த 30 நாள் அங்கே கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். வித்தார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டார், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன். வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான். அந்த தோலை உரிச்சு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். அப்படிதான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம். பட் இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் அண்ணன் அருமையாக ஒர்க் பண்ணார். அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏவிசி படத்தில் வந்து எனக்கு கேமராமேனாக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன கேரக்டர், சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்கு மேடம். சின்ன கேரக்டர் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது. ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு.